إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அவனது உயர் சுவனங்களிலே அவர்களை நுழைவித்தருள்வானாக. நேர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லிம் மக்களை நோக்கி என்ன கூற வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்த படைப்பினங்களின் படைப்பாளனான அல்லாஹ் முன்மாதிரியாக அவனால் நியமிக்கப்பட்ட அவனது தூதரை நோக்கி மக்களுக்கு இவ்வாறு கூறுங்கள் என கூறியதன் மூலமாக நேர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லிம் ஏனையவர்களை நோக்கி என்ன கூற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு அல் குர்ஆனிலே கூறி காட்டியுள்ளான். 12வது அத்தியாயத்தின் 108வது வசனம். நபியே, நீர் கூறுவீராக, ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது பாதையாகும், இதுதான் எனது கொள்கையாகும். அல்லாஹ்வின்பால் நான் அழைக்கின்றேன். அலா பசீரத்தின் அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் ஒரு கொள்கை தெளிவோடு இருக்கின்றோம். வசுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களில் ஒருவனாக நான் இல்லை. 12வது அத்தியாயம் 108வது வசனம். மிக தெளிவாக நேர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய இந்த விடயம் அல் குர்ஆனிலே அழகாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு கூறிய அல்லாஹ் அதே நபியை பார்த்து, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாகவே அன்றி உம்மை நாம் அனுப்பவில்லை என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு அருட்கொடை என்றால் அதன் கருத்து என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பிரயோஜனம் என்ன என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் என்னை பின்பற்றுகின்றவர்களும் கொள்கை தெளிவோடு இருப்பதாக கூறிய நபி அவர்கள் நபியோடு வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு இந்த கொள்கை பற்றி மிக தெளிவாக விளக்கியிருந்தார்கள். அந்த வகையிலே நபி அவர்கள் கொண்டு வந்து எமக்கு தந்த அந்த நேர்வழி, இதன் அடிப்படை விடயங்களிலே குறைந்தபட்சம் ஒவ்வொரு முஸ்லிமும் தெளிவோடு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த முக்கிய விடயம், நபி அவர்கள் அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம், இதன் கருத்து என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையை கொண்ட ஒரு சாரார் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்றால் அதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் கூறுகின்றதோ இதற்கு நேர்முரணாக இந்த இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள் செவிமடுக்கின்ற போது அருவருக்கத்தக்கதாக இதுதான் இவ்வளவு பெரிதாக கூறுகின்ற இஸ்லாமா என ஒதுக்கிவிடக்கூடிய அளவிற்கு இன்று ஒரு சில ஆலிம்கள் இந்த நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். அப்படி பகிரங்கமாக கூறப்பட்ட ஒரு விளக்கத்தை முன்வைத்து இந்த ஆலிம் கூறுவதை ஏற்கலாமா, இது சரியானதா என்ற கேள்வியையும் மக்கள் தொடுக்கின்றார்கள். அந்த அளவு மோசமான ஒரு பிழையான விளக்கத்தை பகிரங்க மன்றத்தில் ஆலிம் ஒருவர் கூறியிருக்கின்றார். சாதாரண ஒரு ஆலிமுடைய கூற்று மட்டுமல்ல, இவர் கூறுவது போன்று அதிகமானவர்கள் நம்புகின்ற இஸ்லாம் என்ற கொள்கை தெளிவு இல்லாமல் நபியுடைய சுன்னா என்ன என்பதை அறியாமல் தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற ஒரு சாரார் இருப்பதை பார்க்கின்றோம். அகிலத்தார்களுக்கு நபி அவர்கள் ஒரு அருட்கொடை என்ற விடயத்தை நபியின் உடலிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொன்றும் அருட்கொடைதான் என்று ஒரு ஆலிம் பகிரங்கமாக கூறுகின்றார். நபி அவர்கள் உது செய்துவிட்டு மீதமுள்ள நீர் அது ரஹ்மத்துத்தான் என கூறுகின்றார். நாம் இதிலே மறுப்பதற்கு எதுவும் இல்லை. நபியுடைய வியர்வையை கூட சஹாபாக்கள் சஹாபியாக்கள் அது ஒரு ரஹ்மத்தாக அதனை பயன்படுத்தி இருப்பதை நாம் காண்கின்றோம். அதிலும் தவறு கூறுவதற்கில்லை. ஆனால் மக்களுக்கு இஸ்லாத்தை கூறுகின்றோம், நபியின் பெருமையை கூறுகின்றோம் என்று கூறுகின்ற இந்த ஆலிம், நபி அவர்கள் இந்த சமூகத்திற்கு மனித இனத்திற்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடை என கூறுகின்ற இவர் ஒவ்வொன்றாக கூறி சென்று இறுதியிலே நபியுடைய சிறுநீரும் அருட்கொடைதான், நபி அவர்களுடைய மலமும் அருட்கொடைதான் என்று மிக தெளிவாக கூறுகின்றார். நபியுடைய சிறுநீரை நபித்தோழர்கள் அருந்தினார்கள் என கூறுகின்றார். நபியின் இரத்தத்தை சஹாபாக்கள் அருந்தினார்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நபி அவர்கள் அகிலத்தார்களுக்கு அருட்கொடை என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவதன் கருத்து நபியுடைய சிறுநீரை குடிக்க வேண்டும் என்பதா? அப்படித்தான் சஹாபாக்கள் குடித்தார்கள் என்றும் இவ்வாறு நபியுடைய சிறுநீரும் மலமும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என நம்பினார்கள் என்றும் இந்த மனிதர் கூறுகின்றார். இவ்வாறு இவர் கூறுவதற்கு முக்கிய ஒரு காரணம், பொதுவாக அறிவு குறைந்து விடுகின்ற இறுதி காலத்தின் ஒரு அடையாளம் வெளிப்பட்ட காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மறுமை நெருங்குகின்ற போது பல சிறு சிறு அடையாளங்களை நபி அவர்கள் கூறினார்கள். அதில் ஒன்று அறிவு குறைந்து விடும் என கூறினார்கள். அரைகுறை அறிவுடையவர்களிடம் மார்க்க தீர்ப்பு கேட்டு அந்த அறிவிலிகள் காட்டுகின்ற வழியிலே செல்லுவதன் மூலம் மக்கள் வழிகடுவார்கள் என்பதையும் நபி அவர்கள் கூறினார்கள். இந்த இஸ்லாம் என்பது அந்த நபி மூலம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடையாகும். நாம் மேலே சொன்னது போன்று அந்த நபி அவர்களை அகிலத்தார்களுக்கு அருட்கொடை என கூறிய அல்லாஹ் அதன் கருத்தை தெளிவுபடுத்தும் விதத்திலே பல்வேறு இடங்களில் அதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இதே வசனத்தின் அடுத்த வசனத்தில் கூட மக்களை நோக்கி கூறுமாறு அல்லாஹ் கூறிய விடயம் என்னவென்றால், எனக்கு வஹி அருளப்படுகின்றது,
அந்த வகையிலே எனக்கு போதிக்கப்பட்ட விடயம் உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற, அதே நேரம் அதிக அன்பு கொண்டு நீங்கள் வணங்கி வழிபட வேண்டிய தகுதி, இலாஹ் என்ற அந்தஸ்தை உடையவன் ஒரே ஒருவனாவான். அந்த ஒருவனுக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாக நீங்கள் ஆகி விடுகின்றீர்களா என கேட்குமாறு அல்லாஹ் கேட்கின்றான். நபி அவர்கள் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள். அந்த நபியுடைய சிறுநீரை குடிக்கின்றீர்களா என்று கேட்கும்படி கூறவில்லை. நபியுடைய சிறுநீரை சஹாபாக்கள் குடித்தார்கள் என்ற நம்பகமான உண்மையான எந்த ஹதீஸும் கிடையாது. அவ்வாறு தன்னுடைய அசுத்தங்களை மக்கள் பருக வேண்டும் என்பதைத்தான் அந்த நபி அவர்கள் போதித்தார்களா என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். இதுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் தந்த நேர்வழியா? நிச்சயமாக இல்லை. நபி அவர்களுடைய சிறுநீரும் மலமும் இதனை அல்லாஹுடைய அருட்கொடை என்று கூறுகின்ற ஒருவனுக்கு தெளிவான சிந்தனையாவது இருக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிறுநீர் கழித்துவிட்டு நபி அவர்கள் கண்டிப்பாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சிறுநீரில் இருந்து தன்னை பாதுகாக்காதவன், அது சிறிய விடயமாக இருந்தாலும் அதற்கு பெரும் தண்டனை இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் மலம் சலம் கழித்துவிட்டு மிகவும் துப்புரவு செய்வார்கள். அது ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று விட்டுவிடவில்லை. சஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. சஹீஹுல் புகாரியிலே இருக்கின்றது என நினைத்துத்தான் இந்த மனிதர் ஹதீஸை புரிந்து கொள்ளாமல் இதன் உண்மையான தெளிவு என்ன என்பதை ஏனைய ஹதீஸ்களோடு ஒரு ஆலிமுக்குரிய விதத்திலே இதனை அணுகாமல் குருட்டுத்தனமாக நபி மீது அன்பு காட்டுகின்றோம் என நினைத்து, நபியை பெருமைப்படுத்துகின்றோம் என நினைத்து அருவருக்கத்தக்க ஆதாரம் இல்லாத சஹாபாக்கள் மீது புனையப்பட்ட ஒரு நம்பிக்கையை மார்க்கமாக இவர் கூறுகின்றார். நபியுடைய மலமோ சலமோ அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது சஹாபாக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கவில்லை. இஸ்லாத்தின் மூலாதாரங்களான குர்ஆன் சுன்னாவிலே அப்படி கிடையாது. சஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ் காணப்படுவதாக கூறி ஆதாரமற்ற அருவருக்கத்தக்க இஸ்லாம் சொல்ல விரும்புகின்ற விடயத்திற்கு முரணான ஒரு விடயத்தை சொல்லுகின்ற இவர் ஹுதைபியா உடன்படிக்கையிலே நடந்த ஒரு சம்பவத்திலே அதிலிருந்துதான் இது போன்ற மிக தவறான விடயத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புகின்றார். விரிவாக இந்த விடயத்தை பேசக்கூடிய நேரமாக இது இல்லை. சுருக்கமாக கூறுவதென்றால், சஹீஹுல் புகாரியிலே ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்காத மக்கா முஷ்ரிக்கீன்களோடு இருந்த உர்வா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற போது நபியிடம் வந்து நபிக்கும் மக்கா முஷ்ரிக்கீன்களுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடப்பதற்கு சில விடயங்களை கதைக்கின்றார். முதலிலே மக்கா முஷ்ரிக்கீன்கள் சார்பாக வந்த இவர் நபியை பார்த்து, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களோடு இருக்கின்ற இந்த மக்கள் இவர்கள் உங்களை விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை முதலிலே சொல்லுகின்றார். அதேபோன்று அதன் பிறகு நபியோடு இருந்த அந்த சஹாபாக்கள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை அவர் கவனிக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே நபியோடு இருந்த சஹாபாக்கள் நபியை விட்டும் ஓடிவிடுவார்கள் என கூறப்பட்ட பின்னணியிலே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த சஹாபாக்கள் அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே நபியுடைய சிறுநீரை அல்ல, நபியுடைய மலத்தை அல்ல, உது செய்கின்ற நீரோடு நபி அவர்கள் காரி உமிழ்ந்தால் அவர்களுடைய அந்த சளி அதனை கூட உடலிலே தடவிக்கொண்டார்கள்.
என்றுதான் இங்கே காணப்படுகின்றது. இதனை வெறுமனே இந்த முழுமையான ஹதீஸை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காமல் இதனோடு சேர்த்து கையால் மடியால் சில விடயங்களை இவர் அதிகரித்திருக்கின்றார். நபியுடைய சலியை உடலிலே தடவிக்கொண்டார்கள் என்ற விடயத்தோடு நபியுடைய மலமும் சிறுநீரும் அவைகளும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள்தான், சிறுநீரை சஹாபாக்கள் அருந்தினார்கள் என்று இவர் கூறுகின்றார். நிச்சயமாக நபி அவர்களுடைய அந்த சலம் சிறுநீரை எந்த ஒரு சஹாபியாவது அருந்தினார்கள் என்பது சஹீஹான ஹதீஸிலே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோன்று நபியுடைய மலம், இது கூட அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று இவர் கூறுகின்ற இது அறியாமையினதும் ஒரு ஒழுக்க வீணத்தினதும் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் நபி அவர்களை அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக கருதினார்கள் என்றால் அந்த அருட்கொடை என்பதன் தெளிவு மக்களை நோக்கி அடிக்கடி அல்லாஹ் கூறுமாறு அந்த நபி அவர்களுக்கு கூறிய விடயம் என்னவென்றால், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அன்பு செலுத்துவதென்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் கூறினார்கள். இன்னத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, வஹி மூலம் கிடைத்ததை நான் பின்பற்றுகின்றேன் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். முதலிலே இந்த வசனத்தின் சரியான கருத்து, நபி தோழர்களிலே சிலரும் இதனை கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் மனிதர்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அந்த இலட்சியத்திலே வெற்றி பெறுகின்ற வழிமுறையை காட்டியிருக்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய அருட்கொடை என்பதை குர்ஆன் விவரிக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இஸ்லாம் என்ற நேர்வழியை பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஹிரா குகையிலே தனித்திருந்து வணக்கம் செய்து அல்லாஹ்விடம் மிக நீண்ட காலம் கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொண்ட விடயம்தான் இந்த நேர்வழியாகும். அவ்வாறு தங்களுக்கு கிடைத்த நேர்வழியை மக்களுக்கும் எத்தி வைத்தார்கள். இதன் மூலம்தான் நபி அவர்கள் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கின்றார்களே ஒழிய நபி அவர்களுடைய சிறுநீரை குடிக்க கொடுப்பதால் மக்களுக்கு அவர்கள் அருட்கொடை செய்யவில்லை. நபியுடைய மலத்தை அது பரிசுத்தமானது, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நபி அவர்கள் கூறவில்லை. மலசலம் கழித்தால் நபி அவர்கள் அதனை நன்றாக துப்புரவு செய்வார்கள் என்பதையே நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். எனவே இவ்வாறு எந்த ஆதாரமும் இல்லாமல், அதேபோன்று ஹுதைபியா உடன்படிக்கையிலே நடந்த விடயத்தையும் தலைகீழாக புரிந்து கொண்டு அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் நபியின் சலியை நபி தோழர்கள் உடலிலே பூசிக்கொண்டார்கள் என்றால் அங்கே ஒரு பின்னணி இருக்கின்றது, அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, அதன் சரியான கருத்து காணப்படுகின்றது. இரண்டாவது குத்பாவிலே அது பற்றி தெளிவுபடுத்துகின்றோம். மீண்டும் ஒரு முறை நாம் மனதிலே நன்றாக பதித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அடிப்படைகளில் ஒன்று ஒவ்வொரு சாதாரண முஸ்லிம்கள் கூட தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் நாம் ஓதிக்காட்டிய 12வது அத்தியாயத்தின் 108வது வசனம். இதுதான் எனது பாதை, அல்லாஹ்வின்பால் அழைக்கின்றேன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் இஸ்லாம் என்ற இந்த கொள்கை தெளிவோடு நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் மிக தூய்மையானவன், இணை வைப்பவர்களில் ஒருவராக நாம் இல்லை என்ற இந்த அடிப்படை விடயத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் தெளிவோடு இருக்க வேண்டும். தெளிவான அறிவோடு உல தூய்மையோடு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் அவர்களை பின்பற்ற முஸ்லிம்களாக இருந்து நாம் மரணிக்க வேண்டும். அதனை அல்லாஹ்விடம் வேண்டுவோமாக. ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله
فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. சஹீஹ் புகாரியிலே ஹதீஸ் இருக்கின்றது என கூறிவிட்டு நபியுடைய மலம், சலம், வியர்வை இவ்வாறு நபியுடைய உடலிலிருந்து வெளியேறுகின்ற அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துத்தான் என இவர் கூறுகின்றார். சஹீஹ் புகாரியிலே அப்படி என்ன ஹதீஸ் இருக்கின்றது? அதனைத்தான் முதல் ஹுத்பாவிலே நாம் சுட்டிக்காட்டினோம். 2731வது இலக்கத்தில் இந்த நீண்ட ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. நபி அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி பயணிக்கின்றார்கள். அப்போது மக்கா முஷ்ரிக்கீன்கள் நபியுடைய முதல் எதிரியாக இருந்த நிலையில் நபி அவர்கள் யுத்தத்திற்கு வருகின்றார்கள் என நினைத்து அவர்களும் மக்காவில் இருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் தங்களுக்கிடையில் சிறிய ஒரு இடைவெளியிலே அந்த புறமும் இந்த புறமுமாக நபி அவர்கள் ஒரு புறமாக, முஷ்ரிக்கீன்கள் மற்றொரு புறமாக ஹுதைபியா என்ற இடத்திலே தங்கியிருக்கின்றார்கள். அப்போது இரு சாராருக்கும் இடையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதர் நபியிடம் வந்துவிட்டு சில விடயங்களை கதைத்துவிட்டு திரும்பி சென்று மக்கா முஷ்ரிக்கீன்களிடம் நபி அவர்கள் கூறிய செய்தியை கூறுகின்றார். அதாவது, யுத்தம் செய்வதற்காக நாங்கள் வரவில்லை, உம்ரா செய்வதற்காக வந்திருக்கின்றோம். ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்வதென்றால் அதனை முற்படுத்துகின்றோம் என்பன போன்ற விடயங்களை நபி அவர்கள் கூறி அனுப்பினார்கள். இந்த பின்னணியில் தான் மக்கா முஷ்ரிக்கீன்களோடு அப்போதிருந்த உர்வா பின் மஸ்ஊத் என்ற அந்த நபித்தோழர், பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. இவர் நபியிடம் வந்து நபியோடு இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்துவிட்டு, இவர்கள் உங்களை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்ற வார்த்தையை கூறியிருந்தார். அதன் பிறகு அந்த சஹாபாக்கள் நபியோடு எப்படி நடக்கின்றார்கள் என்பதை கவனிக்கின்றார்கள். இப்போது நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம், நபியோடு நபியுடைய கொள்கையிலே தெளிவோடு கொள்கை உறுதியோடு இருந்த அந்த சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தின் எதிரி ஒருவன் வந்து முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய நபியை விட்டுவிட்டு ஓடிவிடுவோம் என கூறினால் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். முதலாவது விடயம். எனவேதான் அனைவரையும் முந்திக் கொண்டு அதே ஹதீஸிலே வருகின்றது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்களா அந்த நபி அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிடுவோம் என கூறினீர்கள் என்று கூறிவிட்டு கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். அதாவது, முஷ்ரிக்கீன்களோடு இருந்த இந்த உர்வா பின் மஸ்ஊத் என்பவர் நபியோடு இருந்த அந்த சஹாபாக்கள் நபியை விட்டும் ஓடிவிடுவார்கள் என கூறிய போது வார்த்தைகளால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாங்களா இந்த நபி அவர்களை விட்டு ஓடுவோம் என கூறிவிட்டு கடுமையான ஒரு வார்த்தையை கூட அவர்கள் வார்த்தைகளால் பதில் சொல்லுகின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் தங்களுடைய செயல்களால் பதில் சொல்லுகின்றார்கள். எனவேதான் வளமையிலே என்றுமே இல்லாதவாறு, வளமை என்னவென்றால் நபி அவர்கள் வுது செய்தால் அந்த நீரை தங்களது உடலிலே பூசிக்கொள்வார்கள். இது வளமையானது. இந்த வளமைக்கு மாற்றமாக முஸ்லிம்களுடைய ஒரு எதிரி வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் முஸ்லிம்களின் தலைவரை விட்டு முஸ்லிம்கள் ஓடிவிடுவார்கள் என கூறிய பின்னணியிலே இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நபியுடைய சலியை நபி தோழர்கள் தங்களது உடலிலே பூசிக்கொண்டார்கள். இதற்கு மேலதிகமாக நபியின் சிறுநீரை சஹாபாக்கள் மேலிலே பூசிக்கொள்ளவில்லை. நபியின் மலத்தை தங்களது உடலிலே தடவிக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்லுவதென்றால் நபியின் சலமோ மலமோ அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்ற நம்பிக்கை இந்த அறிவில்லாமல் பேசுகின்ற இந்த ஆலிமை போன்று
அது அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடையாகும் என்று சஹாபாக்கள் நம்பவில்லை. நபி அவர்கள் அவ்வாறு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. எப்படியோ இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் நபியுடைய சலியை மட்டும்தான் தங்களது உடலிலே பூசிக்கொண்டார்கள். அதற்கான காரணம், எமது எதிரிகளில் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போது எமது தலைவரை விட்டும் நாம் ஓடிவிடுவோம் என்பதற்கான மறுப்பான ஒரு செயலாகத்தான் இது காணப்பட்டது. எனவே நபியின் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என நினைத்து அவற்றை உடலிலே தடவும் அளவிற்கு இதுதான் இஸ்லாம் என்ற குருட்டுத்தனமான புரிதலிலே சஹாபாக்கள் இருக்கவில்லை. நபியுடைய வியர்வை, அதேபோன்று நபியுடைய உடலிலிருந்து விழுகின்ற முடிகள், இவற்றை அபிவிருத்திக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அது தனியானது. ஆனால் நபியிடமிருந்து நபி அவர்கள் அகிலத்தார்களுக்கு அருட்கொடை என்றால் அந்த நபியை நாம் பின்பற்ற வேண்டும், இதுதான் கருத்து என்பதை நபி தோழர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஆலிமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த மனிதர் சஹீஹ் புகாரியிலே ஹதீஸ் இருக்கின்றது என கூறிவிட்டு நபியின் மலம், சலம், இரத்தம் உட்பட அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஒரு அருளாக இருக்கின்றது என கூறுவது மிக தவறான கூற்றாகும், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதாகும். நபி அவர்கள் அகிலத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதன் கருத்தை இவ்வாறு நபியுடைய சலத்தையும் இரத்தையும் குடிப்பது என்று கருத்து கூறுவது ஒரு குருட்டுத்தனமான, ஒரு அசிங்கமான, அருவருக்கத்தக்க விடயமாகும். எனவே சுருக்கம் என்னவென்றால், நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த நேர்வழியை பின்பற்றுவதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ் மீது அன்பு வைத்திருக்கின்றான் என்பதன் அடையாளமாகும். இந்த நேர்வழியை பின்பற்றுவதை தவிர சுவனம் செல்லுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இந்த வழியை எவருமே அறியாதிருந்த போது நபி அவர்கள் குகையிலே தனியாக ஒதுங்கிச் சென்று நீண்ட காலங்களை கழித்து பெரிய முயற்சியின் அடிப்படையில் இஸ்லாம் என்ற இந்த நேர்வழியை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நேர்வழியை மக்களாகிய எமக்கு தந்தார்கள். எனவே நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது மனிதர்கள் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழியை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்று எமக்கு கற்றுத் தந்தார்கள். இதனை விட்டு நபியுடைய இரத்தத்தை குடிப்பது, மலத்தை குடிப்பது, அதாவது சலத்தை குடிப்பது, நபியுடைய மலம் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை என்றெல்லாம் நம்புவது, இது நேர்வழியும் கிடையாது. நபியிடமிருந்து மார்க்கம் கற்ற சஹாபாக்கள் இவ்வாறு செய்யவும் கிடையாது. எனவே இவ்வாறு தெளிவான அறிவுமில்லாமல், தெளிவான சிந்தனை இல்லாமல் குர்ஆன் வசனத்திற்கு தாம் விரும்புவது போன்று கருத்து சொல்லுகின்ற இது போன்ற ஆலிம்களுடைய வழிகாட்டலை முற்றிலும் நாம் மறுத்துவிட வேண்டும். நபி அவர்கள் கூறியது போன்று கொள்கை தெளிவோடு நாம் இருக்க வேண்டும். எமது கொள்கை என்பது அல்லாஹ் வஹி மூலம் தந்த குர்ஆனிலும் சுன்னாவிலும் காணப்படுகின்றது. குர்ஆன் சுன்னாவிலே நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதால் நபியுடைய மலசலம் உட்பட அவைகள் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடையாக நம்புங்கள் என்பது எங்குமே கூறப்படவில்லை. வெறுமனே நாம் இங்கே சொன்னது போன்று ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் நபி தோழர்கள் நபியுடைய சலியை உடலிலே தடவி இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம், நபியோடு இருந்த சஹாபாக்களை மிக குறைவாக மதிப்பிட்ட முஷ்ரிக்கீன்களில் ஒருவருக்கு நாம் நபியோடு எப்படி இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வீராக என்ற அடிப்படையிலே செய்து காட்டினார்கள். அதே போன்று அந்த உர்வா பின் மசூத் என்பவர் மக்கா முஷ்ரிக்கீன்களிடம் சென்று அந்த நபியோடு இருப்பவர்கள் ஏனைய எந்த ஒரு அரசரின் நாட்டு மக்களை போன்று அல்லாமல் அவர்களுடைய தலைவரிலே மிகப்பெரிய அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். இவ்வாறான ஒரு முக்கிய நோக்கத்திற்காக இது செய்யப்பட்டதே தவிர நபியுடைய சலியையும் இரத்தத்தையும்
சிறுநீரையும் அருந்துவதற்காக நபித்தோழர்கள் காத்திருந்தார்கள் என்பது போன்று கூறுவது மிக பிழையானதாகும். இதனை உண்மைப்படுத்தக்கூடிய விடயம் இதே ஹதீஸிலே விபரமாக காணப்படுகின்றது. இங்கே பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஒரு மனிதரும் வருகின்ற அந்த மனிதரை நபி அவர்கள் பார்த்தபோது, இவர்கள் ஹஜ் உம்ராவிற்கு செல்லுகின்றவர்கள் பலியிடுவதற்காக எடுத்துச் செல்லுகின்ற அந்த மிருகங்களை புதுன் என்று கூறப்படும். அந்த புதுன் என்ற அடையாளமிடப்பட்ட அறுத்து பலியிடுவதற்கான அந்த மிருகங்களை யாராவது எடுத்து வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்தான் இவர் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். கூறிவிட்டு சஹாபாக்களுக்கு கூறுகின்றார்கள், உம்ராவிற்காக வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களது மிருகங்களை அதனை அறுப்பதற்காக கொண்டு செல்லுகின்றோம் என்பதற்குரிய அடையாளங்களை அணிவித்து அதனை நீங்கள் முன்னால் அனுப்புங்கள். அவ்வாறு அனுப்புகின்ற போது எமது உண்மை நோக்கத்தை இவர்கள் அறிந்து கொள்வார்கள், எங்களோடு யுத்தம் செய்ய முயற்சிக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை நபி அவர்களே கூறி காட்டுகின்றார்கள். இதே போன்றுதான் நபியுடைய சலியை அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கையிலேந்தி உடலிலே தடவினார்கள் என்றால் இது சஹாபாக்கள் வளமையாக செய்கின்ற செயல் கிடையாது. நாங்கள் எங்களது இமாமுடன் நபியுடன் எந்த அளவு அன்பை வைத்திருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக அந்த ஒரே ஒரு நேரத்தில் செய்யப்பட்ட விடயமாகும். இந்த சரியான கருத்தை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதிய இமாம் இப்னு ஹஜர் என்ற இமாம் கூட இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இங்கே இந்த ஆலிம் நினைப்பது போன்று நபியுடைய சிறுநீரை குடிக்கும் அளவிற்கு சஹாபாக்கள் அங்கு எவரும் இருக்கவில்லை. நபியுடைய சிறுநீராக இருந்தாலும் அது அசுத்தமானது. மலம் என்பது அதனை விட பெரிய அசுத்தமானது. எனவே சுருக்கம் என்னவென்றால், நபி அவர்கள் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள் என்பது சுவனம் செல்வதற்குரிய ஒரே வழியாகிய இஸ்லாத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று அதனை மக்களுக்கு கொடுத்தார்கள். தங்களுடைய உயிரை அர்ப்பணமாக அர்ப்பணித்து பல சிரமங்கள் வந்தாலும் இந்த தீனை மக்களுக்கு எட்டி வைப்பதில் அவர்கள் முழு முயற்சி செய்து அனைத்து மக்களுக்கும் நலவு கிடைப்பதற்காக, நலவை கொடுப்பதற்காக அல்லாஹ் அந்த மனிதரை இந்த உலகத்தாருக்கு அனுப்பியிருக்கின்றான். இது அல்லாமல் அவருடைய சிறுநீரை மனிதர்கள் குடிக்க வேண்டும் என்பதற்கோ அல்லது அவர்களுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்பதற்கோ அப்படியான நோக்கத்தில் அல்லாஹ் அனுப்பவும் இல்லை. அப்படியான ஒரு நோக்கம் இருக்கின்றது என்று சஹாபாக்கள் மிக பிழையான நம்பிக்கை கொண்டிருக்கவும் இல்லை. எனவே தெளிவான அறிவோடு உள தூய்மையோடு நபி அவர்களை பின்பற்றுவதுதான் நாம் அந்த நபி அவர்களுக்கு செய்கின்ற கண்ணியமாகும். அவ்வாறு தெளிவான அறிவும் தூய்மையும் கொண்டவர்களாக மரணிக்கும் வரைக்கும் நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனிலிருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக.